வெல்கம் டு ராதிகாஸ் கிச்சன். இன்றைக்கி காலிஃப்ளவர் கபாப் 10 நிமிஷத்தில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து காலிஃப்ளவரை வேக வச்சு எடுத்துக்கலாம். உப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துகிட்டு தண்ணி ஃபுல்லாக வடியேறிட்டு இப்படி தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சிடணும். அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு கபாப் மசாலா கிடைக்கும் கடைகளில், எந்த கம்பெனி இதுனாலும் பரவாயில்ல. அது ஒரு 4-5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் பெரிய சைஸ் காலிஃப்ளவர் எடுத்துருக்கேன், அதனால ஒரு 4-5 ஸ்பூன் சேர்த்திட்டு நம்ம காலிஃப்ளவருக்கு தேவையான உப்பை ஃபஸ்ட்டே நம்ம சேர்த்து வேக வச்சுட்டோம். அதனால் இது தனியாக உப்பு சேர்த்து தேவையில்லை. இந்த கபாப் மசாலா மட்டும் சேர்த்துட்டு நல்லா கலக்கிட்டு லேசாக தண்ணி தெளிச்சிட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டாக கலக்கிடணும். நல்லா கலந்தாச்சு. இப்போ என்ன சூடானதுமே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நாம் இது வந்து பொரித்து எடுக்கிறோம். ஏன்னா வந்து இந்த கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனாலே போதும். ஃபஸ்ட்டு நம்ம காயை வேக வச்சு எடுக்கிறதுனால சீக்கிரமாக வந்துடும். 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இது மேலே வந்து சாட் மசாலா இல்லை கரம் மசாலா தூவி சாப்பிட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.